ஹலோ, ஹாய் மக்களே! இது உங்கள் சங்கரி ஹோம் விளாக். நான் எப்படி எளிமையான முறையில் வரலட்சுமி விரதம் பூஜை பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் குடும்பத்தில் யாரும் பண்ணது கிடையாது. இதுவே நான் முதல் முறை. எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு இதில் எதுவும் தப்பு ரைட்டோன்னு தெரியல. எனக்கு எப்படி கும்பிடுவேனோ அப்படி என்னோடய விருப்பப்படி நான் கும்பிட்றேன். லட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே அழைக்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா, பெருசா இல்ல. ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இல்ல. ஃபோட்டோ லட்சுமி தாயார் ஃபோட்டோ வாங்கிக்கிட்டேன். பாலும், பழம், வெத்தலை பாக்கு அவ்வளோதான். வர்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பூலத்தட்டு அவ்வளோதான். நான் பெருசா எதுவும் வைக்கல. என்னால் முடிஞ்சது பால், பாயாசம் அவ்வளோதான். முதல் வாட்டிங்கிறதுனால நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அவங்களோட அருள் கிடச்சி அடுத்த வருஷம் அவங்க எனக்கு அதுக்கு முக்கிய அருள் கொடுக்கணும். அதுபடி அடுத்த வருஷம் கண்டிப்பாக கலசம் வச்சு நல்லபடியாக கொண்டாடுவேன். இப்போ அம்மாளுக்கு பின்னாடி இருக்கிற புடவை நாங்கள் கெட்டின புடவை கிடையாது. இது எங்கள் ஊரில் மாறி புரட்டாசி மாதம் பொங்கல் வரும். அப்போ சாமி புடவை கொடுப்பாங்கள்ல, எல்லோரும் நேர்த்திக்கடன் வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த புடவை பொங்கல் முடிஞ்சோடனே ஏலத்தில் விடுவாங்க. அந்த சேலை தான் இது. அதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அதை வாங்கி அப்படியே இருந்துச்சு. இதுக்காண்டியே இருந்துச்சோ என்னமோ தெரியல, ஒரு 2-3 வருஷமாக அப்படியே இருந்துச்சு. இப்போது இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் கெட்டின புடவை கிடையாது. முழுக்க முழுக்க இது அம்பாளுக்கு சாத்தின புடவை. அதை நாங்கள் ஏலத்தில் எடுத்த புடவை. கீழே விரிச்சிருக்கிற துணி கடையில் வாங்கினேன். தனியாக அதுக்குன்னு விற்றுச்சு. அதுபடி தான் வாங்கினேன். நேற்று போய் தான் நான் ஃபோட்டோ விளக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எனக்கு தாமரைப்பூ ஞாபகம் இல்லை. ஒருத்தவங்க கையில் வச்சுக்கிட்டு வந்தாங்க. தாமரைப்பூ வாங்கணும்லன்ட்டு எல்லாமே அது நான் எதுவுமே பண்ணலை. அதுவாக என்னை தேடி வந்த மாதிரி இருந்துச்சு. நான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வாங்கிக்கிட்டேன். அந்த தாமரைப்பூ மேலே எங்கள் வீட்டில் பொற்கோவிலில் வாங்கின லட்சுமி தாயாரோட சின்ன சிலை இருந்துச்சு. அதை தான் அது மேலே வச்சுருந்தேன். அதில் 2 காயின் வச்சுருப்பேன். காயின் அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த காயின் வச்சு அது மேலே அதை என்னால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. அது மேலே தான் அந்த தாயாரை வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வாங்கி வைக்க தோணுதோ அதுபடி எளிமையாக பண்ணுங்கள். எனக்கு இதில் தப்பு ரைட்டு வருமோன்னு பார்த்து பண்ணேன். ஆனால் எல்லாமே நல்லா மங்களகரமாக அமைஞ்சிச்சு. நான் 3 பேர்த்த கூப்பிட்ருந்தேன், 3 பெண்களை. இப்போ அவங்களுக்கு என்ன தாம்பூலம் கொடுக்க வேண்டியதுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் கொடுத்துருந்தேன். நான் என்னெல்லாம் செய்யலை. எனக்கு என்ன தோணுச்சோ அவ்வளோ நான் சுமங்கலிக்காண்டி வாங்கி கொடுத்துருந்தேன். ஒவ்வொன்றும் பார்த்து வாங்கினேன். முதல் வருஷங்கிறதுனால 3 சுமங்கலியை கூப்பிட்ருக்கேன். அடுத்த வருஷம் அவங்க அருளால் கலசம் வச்சு கண்டிப்பாக அப்போ ஒரு 11 பேர் என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக அப்போ கூப்பிடுவேன். எளிமையான முறையில் தாங்க பூஜை பண்ணேன். ரொம்ப ஆடம்பரமாக பண்ணலை. எனக்கு என்ன தோணுச்சோ அதுபடி பத்தி பொருத்தி பிள்ளையார் வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். பிள்ளையார் வழிபாடு பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டு தீபோதாரணை பண்ணேன். அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு 108 போற்றி அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மறந்துடுவேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன், செல்லில் 108 போற்றி ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு அது சொல்ல நானும் சொல்லி 108 போற்றி நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். அது சொல்கிறத கரெக்டாக சொல்லி நான் பண்ணேன். 108 போற்றி நான் அப்படி தாங்க பண்ணேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வாட்டி எனக்கு இது தெரியல. யாரும் நல்ல விவரமானவங்க தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. என்னோடய முதல் வாட்டி கண்டிப்பாக அந்த அம்மாள் மனசார ஏற்றுப்பாங்கன்னு நம்புகிறேன். முதல் வாட்டி நான் பாட்டை போட்டு விட்டு அதில் நான் அப்படி தான் நான் 108 போற்றி நான் பண்ணேன். 108 போற்றி சொல்லும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஐஸ்வர்ய 10 போற்றிக்கு அப்புறம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி போற்றி அப்படிங்கிற வரும். அது சொல்லும்போது உண்மையிலே ஏதோ நான் அம்மாள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் நிஜமாக சொல்கிறேன். அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. அவங்க பக்கத்துலேயே நான் இருக்கிற மாதிரி அது ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். நான் இந்த பூஜை நடத்துறதுக்கு ஒரு கதை இருக்குது. நான் லைட்டாக சொல்கிறேன். நான் போன வருஷமே நினச்சேன், நம்ம இது பண்ணுவோமா, வரலட்சுமி விரதம் பண்ணுவோமா, எனக்கு கல்யாணம் ஆகி 3-4 வருஷக்குள்ளே தான் ஆகுது, நம்ம பண்ணுவோமா அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ போன வருஷம் நான் பண்ண முடியல. அப்போது அடுத்த வருஷம் பண்ணுவோன்னு நான் நினச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா அதுபடியேவும் எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் காதில் தென்பட்டது வரலட்சுமி விரதம் வருதுன்னு. அப்போது சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட காசு கிடையாது, காசு இல்லை.
நான் விட்டுட்டேன். சரி நம்மட்ட காசு இல்லைல்ல, நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படியும் காசு வேணும் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சொல்றேன்ல, நம்ம மனசார நம்ம எதுவும் நெனைக்கிறோமோ, அது கண்டிப்பா நடக்குங்க. என் விஷயத்துல நடந்துச்சு. தன்ன போல என்ட்ட அமௌண்ட் வந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் போட்டு விட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு போட்டு விட்டாரு. நான் எதிர்பார்க்கல. அப்போ அதுக்கப்புறம் நான் அடுத்த செகண்ட் யோசிக்கல. அடுத்த செகண்ட் நான் என்னென்ன வாங்கணுமோ, எது செய்யணுமோ, உடனே நான் வியாழக்கிழமை போய் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். ஆமா. வாங்க ஆரம்பிச்சுட்டேன். நான் ஒண்ணு சொல்லணும்னா, இது வந்து நான் ஆசைப்பட்டு இந்த பூஜை பண்ணல. எனக்கு என்னமோ அம்பாள் தான் என்னைய வந்து, "நீ இத பண்ணு" அப்படின்னு சொன்ன மாரி இருந்துச்சு. நான் இதெல்லாம் நான் நம்புறேங்க. நான் நெறைய விஷயத்துல கடவுள் வந்து எனக்கு வந்து நின்றுருக்காங்க. நான் கும்பிடுற கடவுள் வந்து, "நீ இத பண்ணணுமா? இத பண்ணு" அப்படின்ருக்காங்க. எனக்கு கஷ்டமான நேரத்துல என் கூட நின்றுருந்துருக்காங்க. நெறைய எனக்கு வந்து அவமானங்கள் நெறைய நடந்துச்சுங்க. அதுலேருந்துலாம் தள்ளி விட்டுருக்காங்க. உண்மையிலே என்னைய எப்பயுமே அவங்க பக்கத்திலே வச்சுக்கிடுவாங்க. அது எனக்கு நான் உணர்றேன். எத்தன பேர் உணர்றீங்கன்னு தெரியல. நான் பெரிய ஆன்மீகவாதி கிடையாது. நான் நார்மலா சாமி கும்பிடுற ஒரு பொண்ணு தான். ஆனா நான் உணர்றேன். மனசார உணர்றேன். நீங்களும் உங்க வீட்ல எளிமையான முறையில அம்மால வந்து இப்படிலாம் பண்ணணும்னு கூட இல்ல. லைட்டா ஃபோட்டோ வச்சு கூட நம்ம கும்பிடலாம். நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அத நான் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருக்கிற பொருள வச்சு தான் பண்ணேன். நான் புதுசா பெருசா பொருள் வாங்கல. அந்த 2 விளக்கு வாங்கினேன். அம்பாள் போட்டா வாங்கினேன். அந்த வஸ்திரம் அந்த கீழ விரிச்சிருக்கிறது வாங்கினேன். அவ்வளோதான். நான் வேற ஒண்ணும் வாங்கல. அப்புறம் எல்லாத்துக்கும் சுமங்கலிக்கு கொடுக்க வேண்டியது வாங்கினேன். அவ்வளோதாங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம கும்பிடுங்க சாமி. நான் எதிர்பார்ப்பு பெருசா வைக்க மாட்டேன். மேக்ஸிமம் கடவுள்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்பேன். கை, கால் சுகத்த குடுங்க. அது நல்லா இருந்தா நம்ம வந்து முன்னேறிக்கிடலாங்க. அப்பா அது ரொம்ப அது குடு, இது குடு. கை, கால் சுகத்த குடுங்க. நீண்ட ஆயுள குடுங்க. நான் மேலே ஏறி வருவேன். அப்படிதான் நெனச்சு நான் சாமி கும்பிடுவேன். நான் இப்படி கும்பிடும்போது எனக்கு மட்டும் இல்ல, என் வீடியோவுக்கு என் மக்களாகிய பார்க்குற உங்களுக்கும் சேர்த்தே கும்பிடுறேன். உங்களுக்கும் சௌபாக்கியத்த குடுக்கணும் அந்த மகாலட்சுமி தாயார்ட்ட வேண்டிக்கிறேன். நான் புதுசா தாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் புது சேனல்னு பார்க்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.